ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஜூன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது. இதுக்கான மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன புது கண்டென்ட்ஸ் வருதுன்னு சொல்லி செக் வந்து பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ ஈவெண்ட் ரிவார்ட்ஸ் யாரும் கிளைம் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுருங்க. காஸ்டியூம் ஷாப்லேயே உங்கள் காஸ்டியூம் தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுருங்க. ஓகே, நமக்கு செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு வருமானு தெரியல. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 5:20 ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் மெயின்டெனன்ஸ் வந்து நடக்கும் சோலோ லெவலிங் அரேஸில். அப்போ நீங்கள் கேமுக்குள்ளே வந்து லாகின் வந்து பண்ண முடியாது. ஸோ மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 வந்து மெயின்டெனன்ஸ் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் கேமை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட்டில் ரிவர்ஸ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் வந்து ஆட் வந்து பண்ணுறாங்களாம். நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்டார் என்னோட ஸ்டோரி குஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் 5 ரேட்டாப்டா டிக்கெட் கிளைம் பண்ணால் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்த்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சம் ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிந்து டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பா பிளேன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டோர்டட் சென்ச்சுரி ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது யோகர்மெண்ட்டோட ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரு சப்பா பிளேன் லைட்டோட டிஃபிகல்ட்டி அண்ட் ரிவார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எலமெண்ட் ஆட் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேர்பலில். அதான் பார்த்தீங்கன்னா இதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வேர்பலில் வந்து எலமெண்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா சேஞ்ச் பண்ணாமல் நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்கோர் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாஸ் வந்து ஆட் வந்து பண்ணுறாங்களாம். சீஃப் ஹிகோஸ், அது யாருன்னு தெரில, மேன்வா கிடையாது. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேமுக்குள்ளே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ க்ரௌத் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெம் ரேங்க் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெம் கரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா Tier 5 கிட்டே இருக்குது. Tier 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க அடுத்த அப்டேட்டில். இது மட்டும் இல்லாமல் ஜெம் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ரிஃபைன்மெண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வருதாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வந்து கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் மாதிரி ஆட் வந்து பண்ணுறாங்க. நமக்கு இந்த பிளெஸிங் ஸ்டோன்ஸு ஸ்கில் ரூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். அட்வான்ஸ்மெண்ட் ரிஃபைன்மெண்ட் ஃபியூச்சர் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸில் வந்து எஸ்ஆர் ஹண்டர் லெனார்ட் நியர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. வின் எலமெண்டல் DPS 7 பண்ணணும்னு வச்சிங்கன்னா நாளைக்கு அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் லாகின் பண்ணி அவனை சப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோ ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புது காஸ்டியூம்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. சங்கினுவுக்கு காஸ்டியூம் கொடுத்தா ஓகே, பட் நிறையா பழைய காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பார்ப்போம் நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்ட் பேக்கேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நியூ ஸ்டார்ட் செக்இன் கிஃப்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மர் ஈவெண்ட் எங்கேயுமே மென்ஷன் வந்து பண்ணல. பட் ஏதோ நியூ ஸ்டார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. டெய்லி மிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருது. கரண்ட்லி டெய்லி மிஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குதுல ஃபஸ்ட் இயர் சரிக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க தெரில. ப்ளஸ் வாண்டட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஒர்க் ஷாப் பிளின் லைட் யோகர்மெண்ட் ஹார்ட் மோட் ஈவெண்ட்டு இந்த டாப் 3000 6000 நீங்கள் பார்த்தா கிளியர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year டுகெதர் வித் அவர் ஹண்டர்ஸ் ஆன் ஃபஸ்ட் இயர் தேங்க்யூ மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிவார்டாக இல்லை ஈவெண்ட்டானு சொல்லி தெரில. ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 100-200 ரேட்டர் ப்ராக் கொடுத்தா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசால தேங்க்யூ சொல்லலாம் நினைக்கலாம் நெட் மார்பிள். பட் அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கஸ்டம்டாக ஏதாச்சும் ஒரு 100-200 வந்து கொடுத்தா ஓகே தான் அடுத்த ஈவெண்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் டைஸ் ஈவெண்ட் ப்ளஸ் க்ரோத் டோர்னமெண்ட், அது மட்டும் சைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு ஏதோ ஈவெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மேனா கிறிஸ்டில் சேஞ்ச் ஷாப்பில் ஏதோ ரிவார்டு வந்து பண்ணியிருக்காங்க. டெய்லி சப்போர்ட் மந்த்லி வந்து வருதான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் டு இன் ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து கண்டுக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா சம் ஹண்டர்ஸ் அண்ட் ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர் ரோட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது பஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கினோட வெப்பன் காக்ஸஸ் வேனம் ஃபேங்னு நினைக்கிறேன் எஸ்ஆர் வெப்பன் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிடிக்கு வந்து பஃப் வந்து பண்ணியிருக்காங்க. நியூ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேட் ஆஃப் பாரன் வந்து யோகர்மெண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாமா. பட் இதுக்கு நீங்கள் ஒர்க் ஷாப் ஆஃப் பிளியன்ட் லைட்டு ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஃபியூச்சர் வந்து அன்லாக் ஆகும். அப்போல்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்காகவே நீங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்ட் மேனேஜர் கிராஃப்டிங் குவாலிட்டி. ஸோ ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்ஹான்ஸ்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவை. பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேலஞ்ச் வந்து வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வர பண்ணுறாங்க. ஸோ டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் சேலஞ்ச் மோடில் வந்து 7 லட்சம் தான் வந்து அதிக டிப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக கிளியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ் சேஞ்ச் இந்த ஆல் அவுட் கில்ட் வார் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்ட் பாஸில் வந்து ரிவார்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை.
இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட் ரிவார்ட்ஸு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டயர்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்களாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 15 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா டயர் 18 ஆட் பண்ணிட்டு டயர் 5 ஜிம் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ராப் ரேட்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி டயர் 6 ஜிம் எனக்கு தெரிஞ்சு ஃபியூஷனில் எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புது ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம், அது என்னன்னு தெரியல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ புது ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுக்கிற ட்ராப் ரேட் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல, அந்த ஆர்டிஃபேக்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ராப் ரேட். ஓகே, எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட்டாக அந்த சமன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இன்டாபிளபிள் ஈவெண்ட் எதுவும் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு ஃப்ரீ சமன்ஸு. ஸோ அதுதான் நினைக்கிறேன் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லிஸ்ட்டு. என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லாபி ஸ்க்ரீன் கேப்சர் ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்காங்களாம், அது என்னென்னு தெரியல. ஒரு சில கண்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ். ஸோ பழைய பக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். இன்னும் நிறைய பக்ஸ் இருக்குது, என்னென்ன பக்ஸ் நமக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் அப்டேட்கான மெயின்டெனன்ஸ் நோட்டீஸு. நினச்சதோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்ட்ஸோட ட்ராப் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, மெயின்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 எசன்ஸ், கேட் கீஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் தராங்க. அட்லீஸ்ட் 3 தர வேண்டியதானே. ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் கியர் நமக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் அப்டேட்டுக்கான மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ். நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே கண்டென்ட் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிஎல் கொலாப் ஈவெண்ட் வேறு வருது, அது வேறு இந்த மந்த்து லாஸ்ட் வரதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை பற்றி டீல் வந்து கொடுக்கல. ஸோ மேபி அடுத்த மாதம் வந்து தள்ளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெட் மார்பிள். வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு லைவ் ஸ்ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அவங்க வந்து மறக்காமல் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சவன் நமக்கு லைவில் வந்து பார்த்தோன்னா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 11 வந்து லைவ் ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு 12 மணிக்கு டைம் வந்து ஆகலாம். ஸோ 12 to 12 வந்து பார்த்தா லைவ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவேன். மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் வந்து கிளியர் வந்து பண்ணுறது. நாளைக்கு சமன்ஸ் இருக்குமான்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் வேர்பல் கிளியர் பண்ணுறதை பொறுத்த வந்து பார்த்தா லண்டன் ஹார்ட்டுக்கு வந்து சமன் பண்ணுறது வந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வர வேர்பல் ஹார்ட் மோடு வேறு வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மில்லியன் கிட்டலாம் வந்து வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரூமர்ஸ் தான். பட் வந்து அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தோம்னா கிளியர் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிபி நம்ம ரெக்கமெண்டட் லெவல் வந்து வச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற டிஃபிகல்ட்டி வந்து பயமாக இருக்கும். இது ஈஸியாக கொண்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேகமாக வந்து கிளியர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டாப் 3000 பார்த்து வந்து பார்த்தோன்னா காம்படிஷன் வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ ஹோப் பண்ணுறேன் வேகமாக வந்து கிளியர் வந்து பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, ரைட், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டியது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சரி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தா நிறைய வந்து முடியுது, அதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுருங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஆஸ் அப்புறம் அவங்களோட டஞ்சன் கீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சேர்த்து வைக்கிற நல்லதுன்னு நினைக்கிறேன். அது வந்து டெய்லி ரீசெட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மேக்ஸ் லிமிட் ரீச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு மட்டும் சேர்த்து வச்சா போதும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கீ இருக்குது என்கோர்மிஷன் சென்சர் டஞ்சனில். பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஆஸ் கீ வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டேன், அப்போலாம் வந்து சேர்த்து வந்து வச்சிருப்பேன். ஏன்னா புது ஜெம் வந்து பார்த்தோன்னா எடுக்கலாம். ஓகே, ரைட்டு. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம அடுத்த வந்து பார்ப்போம். பாய்.